பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 81:16 ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இது யாருக்காக ஆண்டவர் சொல்கிறார்னா, அவருடைய ஜனத்திற்காகவே ஆண்டவர் என்ன செய்யார் சொல்கிறார், தேவனுடைய ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த சங்கீதம் 81 மீண்டும் மீண்டும் பாருங்கள், அதை 4வது வசனம், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபுக்கு தேவன் விதித்த நியாயமாக இருக்கிறது. 8வது வசனத்தில் என் ஜனமே கேள். 11வது வசனத்தில் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. 13வது வசனத்தில் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து அப்படின்னு சொல்லி என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஆண்டவர் இருக்கிற நிறையா நன்மைகளில் ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன். அல்லேலூயா. அப்போ அந்த உச்சிதமான கோதுமை அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு ஆகாரத்தை என்ன செய்யுது, குறிக்குது. நம்ம இன்றைக்கி அதிகமாக நம்ம சாப்பாடில் ரைஸ் எடுக்குவோம், கோதுமையும் நம்ம என்ன செய்கிறோம் எடுக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு, உச்சிதமான கோதுமையை கொடுக்குறவராக இருக்கிறாரு. ஆனால் அடுத்த வருஷத்தில் அதே இதில் நமக்கு ஆத்மாவுக்கு தேவையான ஒரு காரியம் என்னென்னா, கண்மலையின் தேன். தேன் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும். ஏன்னா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, தேனை உண்பது நல்லது அப்படின்றது. என்ன, தேன் ரொம்ப உடலுக்கு நல்லது, அதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த தேன் எதை குறிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மலையின் தேன் எதை குறிக்கு அப்படின்னா, சங்கீதம் 19 நீங்கள் பாருங்களேன். சங்கீதம் 19 பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, அந்த பைபிள் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் எதுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 19:10 பாருங்கள். 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறதாம். அல்லேலூயா. இந்த வசனம் தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் எப்படி இருக்குதா, மதுரமுள்ளதாக இருக்குதா. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த தேன் சாப்பிட்றவங்களுக்கு கண் எப்படி இருக்கும், தெளிவாக இருக்குமா. ஏன்னா பைபிள்லேயே அதுக்கு ஆதாரம் இருக்குது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு நாள் காட்டு வழியாக வாரான். காட்டு வழியாக வரும்பொழுது அங்கே ஒரு மரத்தில் என்ன செய்யுது, தேன் ஒழுகி கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து அவன் வாயில் போட்ட உடனே 1 சாமுவேல் 14:29 சொல்லியிருக்குது, அந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினால் என் கண்கள் தெரிந்ததை பாருங்கள்னு சொல்கிறான். அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒரு கண்ணில் ஒரு குறைபாடு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவன் சொல்கிறான், என் கண் தெளிந்தது பாருங்க அப்படின்னு சொல்கிறான் அவன் மற்றவங்ககிட்ட. அப்போ அவன் கண்ணில் ஒரு மாற்றம் வந்தது அவனே என்ன செய்கிறான், உணர்றான். இப்போ நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேணும். இந்த பிரகாசமான மனக்கண்கள் என்னச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை எல்லாம் இப்போ நமக்கு சாதாரணமாக நம்ம மனுஷங்க பார்க்குற மாதிரி பார்க்காம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு நிச்சயம் நம்ம கண்ணை தெளிவாக்கிறோம். அது எது தெளிவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் தான் அதை நிச்சயம் தெளிவாக்கும். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 19 மறுபடியும் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19:8 இருக்குது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமா இருக்குது. இப்போ யோனத்தான் அந்த தேனை சாப்பிட்ட உடனே அவன் கண் தெளிஞ்சுது. இப்போ இந்த வசனத்தை நம்ம டெய்லி உட்கொள்ள இதை டெய்லி நம்ம வாசிக்க ஒரு அதிகாரத்தை வாசித்தா கூட இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தியானிக்க நம்ம கண் என்ன ஆகும், தெளிவாகும். இந்த கண் தெளிவாயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஒரு நன்மையாக இருக்கட்டும் ஒரு தீமையாக இருக்கட்டும், எதனால நடக்குதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு கொலை நடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கு அல்லது ஒரு தற்கொலை நடக்கு அப்படின்னா மனுஷங்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ பாவம் அவன் எது செஞ்சானோ, நல்ல பையன்தான் ஆனால் இப்படி செத்து போயிட்டானே, தற்கொலை பண்ணிட்டானேன்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம வசனத்தை அறிஞ்சு கொள்ளும் போது தான் அங்கே வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு இயேசு சொல்கிறார்.
அப்போ இவனுடைய வாழ்க்கையை திருடிட்டு போனது யாரு? யாரு? அவனுடைய ஜீவனை திருடிட்டு போனது பிசாசு. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய கண்கள் தெளிவாகும். அப்போ இந்த ஏரியாவில் தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்யுது, அதை நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி துரத்தணும். அப்படின்னு நம்ம கண்கள் தெளிவாகும். அடுத்து ஒரு நன்மையான காரியங்கள் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவானா தான் என்ன நடக்கும் தெரியுமா? வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையெல்லாம் மாறி போகும். ஆதியாகமத்தில் வசனம் முதல் அதிகாரத்தில் இருக்குது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் அசைவான பிறகு அங்கே என்ன வந்துச்சு? வெளிச்சம் உண்டாக கடந்தார், வெளிச்சம் வந்துட்டு. முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்துலேயும் பார்த்தாலே அது நமக்கு புரியும். அப்போ ஒரு நன்மை ஒரு இடத்துல உண்டாகுதுன்னா, ஒரு ஆசீர்வாதம் அந்த ஏரியாவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே யார் அசைவாடி இருக்கா? ஆவியானவர் அசைவாடி இருக்காரு. ஆனால் அதே நேரம் ஒரு தீமை நடக்கு அப்படின்னா, ஒரு கொலை நடக்கு, ஒரு தற்கொலை நடக்கு, ஒரு விபத்து நடக்கு அப்படின்னா, அங்கே யார் அசைவாடி இருக்கா? பிசாசு. இது எப்போ கண் நமக்கு தெளிஞ்சாதான் அதை நம்ம நினைச்ச முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க 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 இந்த வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்கி எல்லா இருளின் கிரியைகளையும், வெளிச்சம் எது இருள் எங்குங்க வெளிச்சம் நமக்கு கண்களை தெளிவாக்கி நம்மளையும் வெளிச்சத்திலேயே ஆண்டவர் கொண்டு போவார். அது மாத்திரம் இல்லை, இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். லேலுயா. ஆகவே இந்த தேனை நம்ம அனுதினமே என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். தேன் ரெடியாக இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. இந்த 66 புஸ்தகம் தான் என்னது? தேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சக்கூடாது. அதனால் அந்த 66 புஸ்தகத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க பார்க்க பார்க்க, இங்கே எப்படி சொல்லியிருக்குது, அங்கே எப்படி சொல்லியிருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க பார்க்க இந்த கண்கள் நினைச்சியும் தெளிவாகும், மனக்கண்கள் தெளிவாகும். அப்போ நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கும். நம்ம போகிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.